ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் இது வந்துட்டு நான் கிருஷ்ண ஜெயந்திக்காக வாங்கினது. இது வந்துட்டு நான் சில்வரில் தான் நான் வச்சிட்ருந்தேன். பூஜா ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். மீஷோவில் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு. இருந்தாலும் நம்ம நேரில் பார்த்து வாங்குற மாதிரி இருக்குமா என்னான்ட்டு பாத்திரம் கடைகளெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம வாங்குகிற ப்ரைஸுக்கு தகுந்தாப்புல இது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செட்டாக ஒரு 5 பவுல் இது மாதிரி வாங்கிட்டு அதில் ஒரு ட்ரே அது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இங்கே ஜியோ மார்ட்டில் வாங்கினது. ஸ்மார்ட் பஸாரில் ஒரு பீஸ் வந்துட்டு 159 ரூபா. ஆமாம், ஒரு பவுலோட பீஸு. ஆனால் பை ஒன் கெட் ஒன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் ஒரு 6 பீஸ் வாங்கியிருந்தேன். 6 பீஸுமே உள்ளே வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா பித்தாளை இது கொடுத்துருந்து உள்ளே வந்து சில்வர் மோட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக சூப்பராக இருந்தது. இதுக்கு எதுக்கு மெயினாக வாங்கினது அப்படின்னு பார்த்தா கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம அந்த பால் வெண்ணெய் இதெல்லாம் வைப்போம்ல, அதுக்காக 5 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்து வாங்கிட்டேன். அப்புறம் இதெல்லாம் வைக்கிறதுக்காக அந்த பிளேட்டு ஒன்று வாங்கினேன் அடியில் வச்சுக்கிறதுக்கு. அந்த இன்னும் இதோட கொஞ்சம் சின்ன பிளேட் இருந்தது. ஆனால் இதில் 5 இது வைக்க முடியாது. அதனால் சரி பெருசாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிளேட்டாக எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிளேட்டு பார்த்தேன். இது வந்து அங்கே கிளிப்பு வந்து 35 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு டிப்பு மாதிரி. இது வந்து நம்ம கொஞ்சம் ஷைனிங்காக நல்லா இருந்தது, நார்மலாக இல்லாமல். இது கொஞ்சம் ஷைனிங்காக நல்லா இருந்துச்சு. சரி போனோம், இதையும் கொஞ்சம் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்காக நம்ம மெனக்கேட்டு போக முடியாது இல்லையா? அதனால் போகும்போது சரி இது நல்லா இருக்கே அப்படின்னு ஃப்ரெண்ட்லேயே இருந்தது. அதனால் இதையும் வாங்கிட்டேன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் பிளேட்டு பாருங்கள், நல்லா பெருசாக இருந்தது அந்த பிளேட்டு. அதில் வந்து நம்ம 5 6 என்ன 7 கூட வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்த பிளேட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 799 ரூபா. இதில் வந்து ஆஃபரில் எனக்கு வந்து 400 ரூபாய்க்கு இந்த பிளேட்டு வாங்கினேன். அந்த பவுல் வந்து 6 பவுலுமே சேர்த்து எனக்கு 450 ரூபா. இது அந்த பிளேட்டு மட்டும் 400 ரூபா. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சூப்பராக நல்லா இருந்தது. இந்த பிளேட்டு எல்லாமே நான் பார்க்கும்போதே நல்லா நம்ம என்னதான் நம்ம வந்துட்டு ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணாலும் நம்ம கடையில் போய் வாங்குற மாதிரி வராதில்ல. ஆனால் ரொம்ப நாள் தேடிகிட்டே இருந்தேன் இது மாதிரி வேணும்னு. இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி கிருஷ்ண ஜெயந்திக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சில்வர் பவுலில் தான் வச்சிட்ருந்தேன். இதுதான் ஃபஸ்ட் டைமாக எல்லாமே வந்து இந்த மாதிரி பித்தாளை மாடலில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், நல்லா இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி. நீங்கள் உங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு என்னெல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போ தான் லாங் வீடியோ ஒன்றா போட்டுட்ருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். அப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேங்க்யூ. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இந்த பவுலெல்லாம் நம்ம அழகாக ஃபில் பண்ணி பூஜா ரூமில் வச்சு சாமி கும்பிட்றதுக்கு அந்த வீடியோவை எடுத்து லாங் வீடியோ போடுறேன். அதையும் பார்த்து எனக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.